வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஜிட்டல் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம TH3 இன்ஸ்பெக்டர் டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் காலி லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறீங்க ப்ரோ, நான் எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னா மொபைலில் எப்படி காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாம் என்னுடைய வெப்சைட்டில் தந்திருக்கேன். என்னுடைய வெப்சைட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். மறக்காமல் எல்லோரும் டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்டு நம்ம சேனலில் ஹேக்கிங் வீடியோ மட்டும் தான் போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு CD டெஸ்க்டாப்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ வர கமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு என்னுடைய வெப்சைட்டில் தந்திருக்கேன். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோனிங் ஆகுது அந்த டூலு. வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், க்ளோனிங் ஆகிடுச்சு. இப்போ LSன்னு சொல்லி கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது CD TH3 இன்ஸ்பெக்டர்னு சொல்லி மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ LSன்னு சொல்லி கொடுங்க. install.shன்றதை நம்ம இப்போ ரன் பண்ண போகிறோம். அதுக்கு பேஷ் install.shன்னு கொடுக்கலாம், இல்லைனா /install.shன்னு கொடுக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து நிறைய நேரம் எடுத்துக்கும், அதனால் நான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. பார்த்தீங்களா, எனக்கு இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் இன்ஸ்டால் ஆகிடும். இதை இப்போ திரும்பவும் ஓப்பன் பண்ணணுன்னா இதுக்கு இன்னொரு ஸ்டெப்பும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டெஸ்க்டாப் போயிட்டு விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நிறைய டூல்ஸ் எல்லாம் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அங்கே கடைசியாக இருக்குது பாருங்கள் நம்ம இன்ஸ்டால் பண்ண டூலு TH3 இன்ஸ்பெக்டர். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டெப்பு. இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பும் பார்க்கலாம். நம்ம டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டெர்மினல் ஹியர் அப்படின்றத கொடுங்க. இப்போ LSன்னு சொல்லி கொடுங்க. இப்போ CD TH3 இன்ஸ்பெக்டர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. TH3 இன்ஸ்பெக்டர். இப்போ திரும்ப LS கொடுங்க. இப்போது TH3 இன்ஸ்பெக்டர் .plன்னு இருக்கு பாருங்கள், அதை தான் நம்ம ரன் பண்ணணும். PLனா அதோடைய எக்ஸ்டென்ஷன். அதுக்கு நம்ம இப்போ என்ன கொடுக்கணும்னா PERL மேலே காப்பி பண்ணதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.